உள்ளே இருந்தால் ஓடித் திரியும், ஆனால் வெளியே வந்தால் விரைவில் மடியும். அது என்ன? ஐயோ, என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மீன். என் குதிரை கருப்பு குதிரை, ஆனால் அதை குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரையாக மாறிவிடும். அது என்ன? குளிப்பாட்டினா அழுக்கு தான் போகும், கலரே மாறுதான். கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் உளுந்து. ஓட்டிலே வீடு கட்டி உள்ளே உரி கட்டி நாட்டாருக்கெல்லாம் நல்ல பொருள். அது என்ன? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் புலி. மண்ணை சாப்பிட்டு மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான். அவன் யார்? அச்சோ பாவம், யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் மண்புழு. கதிர் அடிக்காத களம், ஆனால் உயிர் பறிக்கும் களம். அது என்ன களம்? கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் போர்க்களம். உயரத்திலிருந்து விழுவான், ஆனால் அவனுக்கு அடியே படாது. ஆனால் விழுந்த தரைக்குத்தான் சேதாரமாகும். அது என்ன? என்னடா அது? அவன் உஷாராக இருப்பானா, மற்றவங்களுக்கு தான் அடிபடுமா? அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் அருவி நீர். பேப்பர் கிடையாது, அதற்கு வாய்ப்பாடும் தெரியாது, ஆனால் கணக்கிலே அவன் ஒரு புலி. அது என்ன? கணக்கில் புலியா? யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? மின் அணுவியல். நாக்கு இல்லாவிட்டால் இவனுக்கு வேலையே இல்லை. அவன் யார்? கண்டுபிடிங்க. நாக்கு போயிட்டா பேச்சு தான் போவோம், ஆனால் இவனுக்கு வேலையே இல்லைன்றாங்க. யாரும் கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் மணி. பணத்தை அள்ளி தருவதாக கூறி பணத்தை எல்லாம் சுருட்டி கொள்ளும் இது ஒரு பெரிய பூதம். அது என்ன? கண்டுபிடிச்சிங்களா? பூதமா? அதுதான் லாட்டரி சீட்டு. வாளுள்ளவன், ஆனால் பறப்பான். யார் இவன்? மிக சிறிய விடுகதை. கரெக்டா? கண்டுபிடிச்சிங்களா? குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. காற்றுள்ள போது தான் இதை விளையாட முடியும். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் காற்றாடி.